வணக்கம் நண்பர்களே. மாடி தோட்ட செடி வளர்ப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செடி வளர்த்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிற்பாடு பார்த்திங்கன்னா புது புது செடிகளை தேடி வளர்க்குறதுக்கு நம்ம மனம் சொல்லும். அந்த மாதிரி தான் புது புது எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த தடவை ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு போகும்போது எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி சிகப்பு நிறத்தில் எங்கள் தோட்டத்தில் கிளாடியோலஸ் இருந்தது. அதில் குடியிருந்தவங்க நட்டிருந்தாங்களோ என்னமோ தெரியல. அவங்க போன பிற்பாடும் பார்த்திங்கன்னா காலியாக இருந்த வீட்டில் கூட இந்த செடிகள் தங்களோட கடமையை கரெக்டாக செஞ்சு அழகாக வளர்ந்துருந்தது. அப்படி தான் எனக்கு ஒரு 5 செடிகள் அழகாக வளர்ந்தது. அதை பொறுமையாக காய விடுறது கூட என் மனசு சம்மதிக்கலை. அவ்வளோ அவசர அவசரமாக பிடுங்கி அதிலிருந்து ஒரு 5 கிழங்குகளை எடுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி தொட்டிகளை ரெடி பண்ணி அதில் 3 கிழங்குகளை நட்டி வச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு அதில் ஒரு மாற்றமும் எனக்கு தெரியலை. இடையில சின்ன பிள்ளைகளை போல் அந்த கிழங்கை வெளியில் எடுத்து கூட பார்த்துட்டு திருப்பியும் உள்ளே நட்டி வச்சுருக்கேன். அதனால் 19th போல் இந்த கிழங்குகள் தண்ணீரில் வளரும்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். அதனால் கிழங்குகளை எடுத்து தண்ணீரில் போட்டேன். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு இப்படி குட்டியாக வேர்கள் முளைச்சிருந்துச்சு. குட்டி குட்டி வேர்களை பார்த்தோன்னே நமக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நான் திரும்பவும் அதையே கண்டினியூ பண்ணேன். இந்த நேரத்தில் தொட்டியில் வச்சுருக்கிற கிழங்குலேருந்து குட்டியாக ஒரு சின்ன குருத்தை வெளியே வந்திருக்கு. அந்த இன்னொரு தொட்டியில் பார்க்கும்போது அதில் இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே இருந்தது. இதில் கொஞ்சம் பெருசாக வந்தது. இதற்கும் எல்லா கிழங்குகளையும் ஒரே டைமில் தான் நம்ம இதை செஞ்சு வச்சோம். இன்னும் 2-3 நாள் கழித்து பார்த்தோம்னா வேர்கள் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதே போல் மேலே அந்த குருத்தும் லைட்டாக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. இதை பார்க்கவும் நம்மளோட சந்தோஷத்திற்கு கேட்கவா வேணும். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோன்னே போய் பார்க்க வேண்டியது இந்த வெளியில் இருக்க செடியும் வீட்டுக்குள்ளே தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற அந்த விதைகளையும் தான். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளவு அழகாக முளைச்சிருக்கு. ஒரே நேரத்தில் போட்டிருந்தா கூட ஒவ்வொன்றும் தனக்கேற்ற நேரத்தை எடுத்துக்கிட்டு தனக்கேற்ற முறையில் அது வளர்ந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 31ஆம் வேர்கள் இவ்வளவு நீளமாக வந்துருச்சு. அதனால் நான் மண் கலவையை ரெடி பண்ணி இதை நட்டி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் செடியோட வளர்ச்சியை நம்ம கொஞ்சம் உத்து கவனித்து கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதோட வளர்ச்சி மாற்றங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையே உண்டு பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு இயற்கையோட நம்ம இணைந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த கிளாடியோலஸுக்கு நல்ல வெல் ட்ரெயின்டு சாயம் வேணும். ஏன்னா இல்லைன்னா கிழங்குகள் அழுகிடும். அதனால் மணலையும் அதிகமாக போட்டு நம்ம நல்ல உரங்கள் கொடுத்து இதை வளர்க்கணும். ஏன்னா இது வளர்வதற்கு உரங்களும் சத்துக்களும் நிறைய தேவைப்படுது. மண் கலவையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிழங்குகளை நட்டிட்டு அது 90 நாள் கழித்து எப்படி பூக்கள் பூத்துருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் கொண்டு வந்து காட்டுறேன். இவ்வளவு தூரமும் பல சந்தேகங்களை தாண்டி என் பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.